எப்படிண்ணா இருக்கீங்க? கிருத்தி பாப்பா எப்படிண்ணா இருக்கு? என்னது கிருத்தி பாப்பாவா? என் அப்பனுக்கு பிறந்தவ எல்லாம் என் பாப்பா கிடையாதுடா. வாடா. ஆனால் நான் ஒரே நிமிஷம் நான் ஒரு ஃபோன் வைக்கிறேன். ஹலோ, உனக்கு அடுத்த வேலை வந்துருச்சுடா. மச்சான், எனக்கு ஒரு டவுட்ரா. என்னது? உனக்கு யாரா முகமது தீபக் ஆண்டனின்னு பேர் வச்சது? என்ன போய் கேட்குற பத்தியா? எல்லாம் எங்கள் நைனாவை தான் கேட்கணும். வாயப்பா. எம்மதமும் சம்மதமா? 3 மதத்தையும் மிக்ஸ் பண்ணி பேர் வச்ச ஒரே ஆள் நீ தான்டா. அட போடா. இந்த பேரை வச்சுட்டு நான் படுற பாடு இருக்கே. சொல்லலாம், கேட்போம். இப்போ யாராவது உன் பேர் நான் கேட்குறாங்க, நீ தருன்னு சொல்லுவ. அவன் திலீப்னு சொல்லுவான். என் பேரை நான் என்னண்டா சொல்றது? இதுல என்னடா? சொல்லுவோம் ஃபுல் நேம. சொல்லலாம் தான், ஆனால் அது யார் கேட்கணும்னு ஒன்று இருக்குல்ல. அப்படியா இருப்போம் உனக்கு கேட்டா? சரி, இப்போ நீ கோயிலுக்கே போற, அங்க யாராவது உன் பேர் என்னன்னு கேக்குறாங்க, அப்ப என்ன சொல்லுவ? தீபக் தான் சொல்லுவேன். சரி, இதுவே சர்ச்சில் கேட்டா? தீபக் கேண்டீன்னு சொல்லுவேன். இதே மசூதியில் கேட்டா? சிம்பிள், முகமது தீபக்னு சொல்லுவேன். சூப்பர். யாரா? எல்லாம் என் நேரம்டா. ஹலோ, லொகேஷன் அனுப்புங்க. என்ன பெரிய செலிபிரிட்டி நினைப்பா? எவ்வளோ நேரம் கதவை தட்டுறது? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் நேரம். வா உள்ள வா. என்ன திடீர்னு இந்த பக்கம்? அது ஒன்றும் இல்லை, இந்த பக்கமாக தான் வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். போகிற வழியில் வண்டி ட்ரை ஆயிடுச்சு, அதனால தான். ஓ டேய் வாமா புண்ணியவதி. நைட்டு நான் வாங்கி கொடுத்த பிரியாணி எப்படி இருந்துச்சு? இன்புட் சூப்பர், பட் அவுட்புட் தான் நிற்காம போயிட்டு இருக்கு. என்னடா சொல்கிற? சரி, அதை விடு. இப்போ நான் என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லை, என்னை கொஞ்சம் வீட்டில் மட்டும் விட்டுறியா?
ஓ கரெக்டாக எங்கள் ஏரியா வண்ட வரும்போது தான் உனக்கு வண்டி ட்ரை ஆகும். டே ஓவரா பண்ணாதடா, கொஞ்சம் வீட்டில் விட்டுடுறா. சரி இரு, கீ எடுத்துட்டு வரேன். ஹலோ, யாரு? You are in danger. வாட்? ஹலோ, யாருங்க? ஹலோ. என்னப்பா போமா? போகலாம். ஆனால் யாரோ புது நம்பர்லேருந்து கால் பண்ணி யார் இன் டேஞ்சர்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு டேஞ்சர்? யாரோ உன்னை கலாய்ச்சிருக்காங்க வா. திரும்ப ஏதோ ஒரு அண்ணன் நம்பர். சரி அட்டன் பண்ணு, யாருன்னு பார்ப்போம். ஹலோ. You are in danger. ஹலோ, யாருங்க? எதுக்கு சும்மா சும்மா ஃபோன் பண்ணி? என்னடா யாரு? எனக்கு தெரிஞ்சு உன்னை யாரோ ப்ராங்க் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் போகலாம். வாழ்வின் விதியில் மானுயரின் வழியில் இக்கதை. என்ன யாரு? திரும்ப ஏதோ அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருது. சரி அட்டன் பண்ணு. ஹலோ. You are in danger. ஹலோ, யாரு? ஹலோ. என்னடா யார் தான்டா அது? விடியல் அல்லா விடியல், இருட்டிடாத இரவு, புரியாத கதை இக்கதை. வா தருண். என்னடா தானே நினைக்கிற? என்னாச்சு? ஒன்றும் இல்லைடா, ஒரு சின்ன ப்ராப்ளம், அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்டா என்னாச்சு? ஒன்றும் இல்லைடா, காவியா இருக்கார்ல. ஓ பொண்ணு மேட்ரா? சரி நீ பாரு, நான் கீழே போகிறேன். ஏ தருண், நில்றா ஒரு நிமிஷம். என்ன நீ எப்போ கேர்ள்ஸ் டாபிக் எடுத்தாலும் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு போறியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா, நான் போகிறேன், தலைவலிக்குது. சரி பாரு, சீக்கிரம் வா. டேய் நில்றா. என்னடா? ஃபர்ஸ்ட் சொல்லு, எதனால எப்படி இருக்க? ஏய் நீ பண்றத பார்த்தா பாசம் ரொம்ப ஹர்ட் ஆன மாதிரி இருக்கடா. நீயும் காவியா எவ்வளோ நாளோட ஃப்ரெண்ட்ஸு? நாங்கள் 6 months ஃப்ரெண்ட்ஸு. ஏன் கேட்குற? ஃபைன். இந்த ஜென்ரேஷனில் ஃப்ரெண்ட்ஷிப்ன்றதே வேற இல்லை. டாக்ஸிக்கை கூட பொசிசிவ்னு நினச்சி நம்மளே ஏமாற்றிக்கிறோம். என்னடா பேசுகிற? ஒன்றும் இல்லடா, எனக்கு ஃப்ரெண்டு ஒருத்தி இருந்தா. ஏய் கிருத்தி, நான் ஒரு ஆஃபன் அனாத பையன். எனக்குன்னு சொல்லிக்க யாருமே இல்லை. பட் அந்த ஃபீலை மறக்க வச்சாடா அவ. எல்லா சுச்சுவேஷன்லையும் சப்போர்ட்டாக இருந்தாடா. என்னாச்சு? வாமா, நீ என்னம்மா இங்க? என் ஃப்ரெண்டு நான் இவன். 2 மாசமா டியூ கட்டலமா அவன். என்னதாம்மா நினச்சிட்டு இருக்கான் அவன்? என்னன்னு பாருமா, டியூ கட்ட சொல்லி இல்லைன்னா ஃபைன் வாங்கிடுவேன். இப்போ கணேஷ் அண்ணா பாப்பா, நீ சொல்றதால விட்டு போறமா. பார்த்து டியூ சீக்கிரமா கட்ட சொல்லு, புரியுதா? சரிண்ணா, நான் பார்த்துக்கிறேன். இப்படியெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது தான் அவன் வந்தான். யாரு? சரி நான் அப்புறம் கூப்பிட்றேன்.
ஹே நீ கிருத்திகா தானே? நான் ரஞ்சித், ஞாபகம் இருக்கா? 10th ஒன்றா படிச்சுமே, ஞாபகம் இல்லையா? ரஞ்சித் ஹே ரஞ்சித், எப்படி இருக்க? டேய் இங்கே என்னடா பண்ணுறீங்க? பயங்கரமாக பசிக்குதுடா, வாங்கடா. டேய் முக்கியமாக பேசிகிட்டு இருக்கேன்டா, வரேன்டாரா, ஒரு 2 minutes வரேன். அதெல்லாம் முடியாது, இப்போயே வாங்க, ஒன்றா சாப்பிட்லாம் வாங்க. ஐயோ சாமி, வரேன்டாரா. இந்த நேரத்தில் இவன் எங்கே போயிட்டு வரான்? ஏய் தருண், இந்த நேரத்தில் எங்கடா போயிட்டு வர? பசங்களோட வெளியே போயிட்டு வரேன். டைம் என்ன ஆகுது? இந்த நேரத்தில் எங்கடா போயிட்டு வர? டேய் ப்ளீஸ் ஆட்டு வரேன்டா படம். டேய் தீபக், தருண் எங்கே போனா? நம்ம கிட்ட என்ன சொல்லிட்டா போகிறான் அவன்? காலங்கத்தால எங்கடா போனான் அவன்? நமக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா. ஏய் யாரோ கதவை தட்டுறாங்க பாருடா. வாமா. ஏய் திலீப்பு, காவியாடா. யார் பாது? ஏய் என்ன இவ்வளோ காலையிலே வந்திருக்க? ஒன்றும் இல்லை, சும்மா தான். இல்லையே, ஃபேஸில் ஏதோ டல்லாக இருக்கு. ஒன்றும் இல்லை, நேற்று நைட்டு நான் தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ பக்கத்தில் நின்ன மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏஞ்சி பார்க்கும்போது ஓடுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. என்னடி சொல்கிறேன்? என்ன உனக்கு மட்டும் எப்போ பார்த்தாலும் ஏதோ மிஸ்டீரியஸாக நடந்துட்டுருக்கு? எனக்குமே தெரியலடா, கொஞ்ச நாளாக மிஸ்ட்ரியஸாக தான் நடந்துட்டுருக்கு. ஏய் இவர் தெரிற உனக்கு? ஏய் இவரை எப்போ சித்தாரு? எனக்கு புரியல. தீபக் நாடா. தருண் கால் பண்ணு. எந்த நம்பருக்கு? ஏய் தருண் நம்பருக்குடா. அவன் என்ன 1-2 நம்பராக வச்சுருக்கான்? ஏய் நில்லு. இப்போ என்ன சொன்ன? ஏதோ சொன்னியே. ஆமாம், அவன் என்ன 1-2 நம்பராக வச்சுருக்கான். ஏன் அப்படி சொல்கிற? ஏய் ஒரே நிமிஷம் இருடா. இத்தனை நம்பர் இருக்கு, எதுக்குடா கால் பண்ணோம்? ஏய் உனக்கு அன்னோன் கால்லாம் வந்துச்சு இல்லையா, அதை உடனே எடு.
ஏய் உன் மொபைல் கொடு. The number you are calling is temporarily out of service. The number you are calling is temporarily out of service. ஹலோ சார், நாங்கள் முரளி ஃபினான்ஸ்லேருந்து பேசுகிறோம் சார். நீங்கள் எதாவது லோன் வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களா? சாரி, அதுக்கெலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓகே சார், தேங்க்யூ சார். இந்த அதை பிடி. இப்போ என் ஒரிஜினல் நம்பர்லேருந்து கால் பண்ணுறேன், மாட்டுவான். ஹலோ தருண், எங்கே இருக்க? ஒன்றும் இல்லை, எங்கள் பக்கத்தில் பீச்சில் தான் இருக்கிறேன். நான் அவனை உடனே பார்க்கணும். ஒரு 5 minutes அங்கேயே வெயிட் பண்ண வந்துடுறேன். அர்ஜென்ட்டாக பார்க்கணுண்ணே, ஏதாவது முக்கியமான விஷயமா? உனக்கு இவரை தெரியுமா? இல்லை, இவர் நான் பார்த்ததில்ல. யார் இவர்? ஓ, அப்போ அங்கே உனக்கு என்ன வேலை? ஏய், இவரை எப்போ சுத்தாரு? எனக்கு புரியல. உனக்கும் அந்த ஆளுக்கு என்னடா சம்பந்தம்? எதுக்காக காவியாவுக்கு அண்ணன் நம்மளேருந்து கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிருக்க? நிறுவ முடியாத வாழ்வில் வஞ்சம், வெறுப்பு, பொறாமை, காதல் வளர்த்தது யார் பிழை? என் அப்பனுக்கு பிறந்தவ எல்லாம் என் பாப்பா கிடையாதுடா. உனக்கு அடுத்த வேலை வந்துருச்சுடா.
என்னடா எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகே தானே, பசங்களாம் செட் ஆகிட்டாங்க. அதுக்கு தான்டா ஒன்றை செலக்ட் பண்ணேன். அடுத்து நான் என்னென்ன பண்ணணும்? இதை வச்சு நான் என்னென்ன பண்ணணும்? சொல்கிறேன். பிளான் ஓகே தானே? இல்லைண்ணே, திடீர்னு அடுத்த வேலை வந்துருச்சுடான்னு சொன்னீங்க. அவங்க கூட க்ளோஸாக சொன்னீங்க. எல்லாம் ஓகே, பட் அவங்களையும் கொல்ல சொல்கிறேன்னு கேட்குறியா? அவ்வளோ சாவடிக்காச்சும் ஒரு காரணம் இருந்துச்சுண்ணே. என்னோட கோவம், உங்களோட வன்மம். பட் இவங்களையும் என்னை தொட்டவங்களை என்னைக்கு நான் சும்மா விட்டது கிடையாதுடா. அது மட்டும் இல்லாமல் அவளை பார்த்தாலே அவன் ஞாபகம் தான்டா வருது. அப்பளை மட்டும்தான் போடணும்னு நினச்சேன். ஆனால் மேலெல்லாம் கையை வச்சு ஓர சீனை போட்டான். அவனே சேர்த்து போடுறான். என்ன சொல்கிற வேலையை செஞ்சுட்டு உன் காசை வாங்கிட்டு போயிட்டே இரு. இல்லை நீயும் என் லிஸ்ட்டில் சேர்ந்துருவா. யாரா கால் பண்ணுறது? புது நம்பராக இருக்கு. ஹலோ. You are in danger.